இந்த காணொலியின் மூலம் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா எவ்வாறு பகுதி 1ற்கு விடையளிப்பது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நான் சொல்வதற்கு முன்னுக்கு சிறிய ஒரு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். இந்த முறையில் நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. படித்து கொண்டீங்கன்னா உங்களுக்கான அறிவை வளர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்குன்னா கொஷனை வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சாதாரண தரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 40 வினா வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ 40 வினாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வினாவுக்கு 4 ஆன்சர் வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உயர்தரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கனாமிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 50 கொஷின் வரக்கூடியதாக இருக்கும். 50 கொஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆன்சர் வரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அக்கௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 1 தொடர்பு 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகுதி 1 தான். அது பி பகுதி 1 இருக்கும், ஸ்ட்ரக்சர் வினா மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ நான் சொல்ல போகிறது வந்து பகுதி 1ல் வந்து எவ்வாறு விடை அளிப்பது. ஸோ அப்போ அந்த விடை அளிப்பதுக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் விலையும் கொள்ளணும், அது வந்து எந்த முறையில் நம்ம செஞ்சு கொண்டு போகலான்ட்டுன்னு. ஓகேவா? அதே சாதாரண தரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் எத்தனை வினா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் இருக்குது. ஓகேவா? 1 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் இருக்குது. ஒவ்வொரு வினாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினாவிலையும் ஆன்சரை பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்னு பார்த்தீங்கன்னா 4 விடைகள் காணப்படும். ஸோ இப்போ 4 விடைகள் காணப்பட்டால் இந்த 4 விடைகளில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விடை தானது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வரப்போகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கொள்கிறேன் 4வது தான் ஆன்சராக வந்திருக்கு. ஓகே, 4வது நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் படிக்கிற மெத்தடான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா 4வது ஆன்சர் உங்களுக்கு தெரியும், படிச்சுன்னா ஆன்சர் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1வது 2வது 3வது இந்த 3ம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்க போகுது. அந்த கொஸ்டின் என்ன செய்ய போறீங்க, நீங்கள் தேடிய போகிறீங்க. இது தான் அது படிக்கிற மெத்தடாக இருக்கும். ஸோ 4வது விட நமக்கு ஓகே. 1வது 2வது 3வது ஏன் வராது? இந்த ஆன்சர் வரணும்னா 3வது ஆன்சர் வரணும்னா எந்த கொஸ்டின் கேட்டால் எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு என்ன செய்ய போறீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தேட போறீங்க. ஸோ இவ்வாறு தேடினீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு தெரியும் 40 கொஸ்டின்னா 40 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் 4 ஆன்சர் இருக்க போகுது. ஸோ அதை என்ன செய்ய 4ஆல் பெருக்குனீங்கன்னா ஒரு பேப்பரை பொறுத்த வரைக்கும் 160 கொஸ்டின் என்ன செய்ய போறீங்க, நீங்களே தயாரிக்க போறீங்க. அவங்க கொடுத்துருப்பாங்க 40 கொஸ்டின், அப்போ 160லேருந்து 40 கொஸ்டினை கழிச்சிங்கன்னா 120 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்களே தயார்படுத்தக்கூடியதாக காணப்படும் உயர் சாதாரண தரத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்போ 120 பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் நீங்கள் தயாரிக்கிறீங்க. இது வந்து அரசாங்கம் தயாரித்து கொடுக்குற பேப்பரில் நீங்கள் எவ்வளோ தயாரிக்க போகிறீங்க, 120 கொஸ்டினா ஒரு பேப்பரில் 120 தயாரிக்க போகிறீங்கன்னா தொடர்ச்சி ஒரு 10 வருஷம் பேப்பர். அது பாஸ் பேப்பராக இருக்கலாம், மாடல் பேப்பராக இருக்கலாம், எந்த பேப்பர் வேணாலும் செய்யுங்க. நான் சொல்கிறது பாஸ் பேப்பரை செஞ்சு பாருங்கள். பாஸ் பேப்பர் செய்யும்போது ஒரு பேப்பரில் வந்து 120 நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பெருக்கி பாருங்கள். 10ஆல் எவ்வளோ வரப்போகுது, 1200 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, மொத்தம் 10 பேப்பர் செய்யும்போது 1200 கொஸ்டின் ஆனது தயாரிச்சிருப்பீங்க. அப்போ இந்த 1200 கொஸ்டினை தவிர உங்களோட எக்ஸாம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வேற எந்த வித ஒரு ஆன்சரும் வராது. இந்த ஆன்சர் அளிப்பது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கணும், நாலேஜை வளர்த்துக்கணும். அந்த நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு எங்கே வளர்த்துக்கொள்வீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா நோட்ஸை புத்தகத்தில் படிப்பீங்க. இன்னொரு முறை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபோன் இருந்துச்சுன்னா ஃபோனில் போய் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா டீச்சர்ஸ் கைடுன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் கைடில் வர அந்த அதில் கொடுத்துக்க பார்த்தீங்கன்னா அந்த குறிப்புகளுக்கு ஏற்பதானது உங்களுக்கு படித்து கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தானது வினா வரக்கூடியதாக இருக்கும். இதை வந்து நான் இன்னொரு காணொலியினோட நான் சொல்கிறேன் எப்படி கொஸ்டினாக அமைய போகுது. ஓகேவா? ஸோ சாதாரண தரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க 1200 கொஸ்டின் வந்து நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும். இதே உயர் தரத்தை பொறுத்த வரைக்கும் இக்கோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இக்கோனில் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் இருக்கும். ஸோ 50 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 5 விடைகள் காணப்படும். 1, 2, 3, 4, 5ன்னு காணப்பட போகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் அது செஞ்சு பார்த்தீங்கன்னா 3வது தான் விடைனா மீதி பார்த்தீங்கன்னா 4 விடையாக காணப்படாது. விடையாக காணப்படாட்டி அந்த விடைக்கான கேள்வி நீங்கள் தேடுங்க. கேள்வி நீங்கள் தேடுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதுதான் இந்த விடைக்கான இதுதான் கேள்வியா. ஸோ அப்போ நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, ஒரே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 5 வினாவுக்கு தயாராகிடுவீங்க. ஸோ இவ்வாறு தொடர்ச்சி ஒரு 10 வருஷம் 5 வருஷம் நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும், கேள்வி உருவாக்க போகிறதும் நீங்கள் தான், விடை செய்ய போகிறதும் நீங்கள் தான், ஃபைனல் எக்ஸாம் செய்ய போகிறதும் நீங்கள் தான். உங்களோட பெரு பார்த்தீங்கன்னா மிக உயர்வானதாக இருக்கும். ஸோ இன்னொரு முறை நான் சொல்லித்தரேன் இந்த பார்ட் 1 வந்து எவ்வாறு செய்வது என்பதற்கு. ஓகேவா? அதையும் நம்ம பார்ப்போம் எவ்வாறு செய்வது. அப்போ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரண தரத்தில் பெஸ்ட் எழுதப்படுறேன். சாதாரண படிக்கின்ற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பாடம் இருக்குது. 9 பாடத்துக்கும் இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா சாத்தியமாகும் தான் நான் சொல்லணும். ஓகேவா? உங்கள் டைம் கணக்காக மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இலகுவாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 9 அது இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். ஓகேவா? இங்கிலீஷை தவிர இங்கிலீஷில் வந்து பெரும்பாலும் பார்ட் 1 கோட் எழுதி வந்தீங்கன்னா பெரும்பாலும் வருவது குறைவு. ஸோ மற்ற சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறந்த ஒரு முறையாக காணப்படும். ஓகேவா? உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் 10 வருஷம் பேப்பர் எடுக்க போகிறேன். என்ன செய்யணும், ஒரு
பிளிஸ்கப்தால் சரி, ஏப்போசிட் சரி, எதுவும் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. என்ன செய்யணும், இது பிரிக்க போறீங்க. ஒரு 10 இல்லாட்டி 15 பிரிக்க போறீங்க. ஸோ பெஸ்ட்டாக என்ன செய்யணும், நம்பர் எழுதிக்கொள்ளுங்க. பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 40 தனி பெஸ்ட்டாக நம்பர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இயரை போடுங்க. என்னென்ன இயர் செய்ய போறீங்க. இது வந்து 2014, 2015 2024 மட்டும் நான் பதிவு செஞ்சுட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்பர் எழுதுங்க. 1 தொடக்கம் 40 வரைக்கும் நம்பர் எழுதி கொள்ளுங்க. நீங்கள் பாடசாலையில் ஆசிரியர் படித்து கொடுத்த பிறகு என்ன செய்யுங்க, பாஸ் பேப்பர் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா கொஸ்டினை போய் வாசிங்க. வாசிச்சுட்டு விடை என்ன செய்யுங்க, டிக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விடையோ அந்த டைமில் சரியே பிள்ளை அது இஷ்யூ இல்லை, நீங்கள் டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு அந்த கொஸ்டினையும் செஞ்சு பாருங்க. 2015 2014 2024 மட்டும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியான்னு வரும். ஸோ இந்த ஆன்சர் சரியா பிள்ளையோ அதை பிறகு பார்த்துக்கலாம். டிக் பண்ண பிற்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நீங்கள் வாசிப்பீங்க. வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இதுதான் கொஸ்டினா, இதுதான் ஆன்சர், நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி கொள்வீங்க. பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்க. அதை விட பிள்ளையா இருந்தால் கவலையே இல்லை. ஓகேவா? அடுத்து என்ன செய்ய, மறுபடி இன்னொரு முறை செஞ்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு 4-5 ஷீட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த 4-5 ஷீட்ல வந்து திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சீங்க, நீங்க பாடமாயிரும். உங்களுக்கு அந்த கணக்கை வாசிக்க என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்சரும் அந்த கொஸ்டின் ஆனது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல பதிவாகின பிறகு எந்த இடத்துல அந்த கொஸ்டினை கொடுத்தாலும் நீங்க என்ன செய்வீங்க, அக்யூரேட்டா சரியான ஆன்சரை டிக் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் செய்ய. இதே ஃபார்முலா எங்க யூஸ் பண்ண போறீங்க, அட்வான்ஸ் லெவலையும் நீங்க இருந்தீங்கன்னா கொமர்ஸா இருக்கலாம், ஆர்ட்ஸா இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அதை யூஸ் பண்ண போறீங்க. இதே ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பார்ட் 1 நீங்க செஞ்சு ப்ராக்டிஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின் அவ்வளவு என்ன செஞ்சு உங்க மைண்டுக்கு போயிடும். ஸோ மைண்டுக்கு போன பிறகு என்ன செய்வீங்க, எந்த பேப்பர் கொடுத்தாலும் அது தவணை பேப்பரா இருக்கலாம், உயர்தர பேப்பரா இருக்கலாம், உயர்தர பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேப்பரா இருக்கலாம், எந்த ஒரு பேப்பரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இலகுவான முறையில் வந்து உங்களுக்கு கொஸ்டினை வாட்சணும் இதுதான் ஆன்சர்ன்றது கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் செய்வதற்கு முன்னுக்கு அந்த கொஸ்டின் தொடர்பான நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும். அந்த நாலேஜை வளர்க்குறதுக்கு நோட்ஸை படிக்கணும். படிக்காமல் சும்மா நாலேஜ் இதுக்கு வராது. ஓகேவா? அந்த படிப்பதற்கு வந்து எதுலேருந்து இந்த கொஸ்டின்லாம் எடுக்கிறாங்கன்றதை வந்து நான் இன்னொரு காணொலியினோட நான் சொல்கிறேன். இதை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சிறந்த ஒரு பெருபேர் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேப்பர் கொடுத்தாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பயம் இல்லாமல் செய்வீங்க. சரி, எந்த முறையில் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மாணவர் வந்து விடுற பிழை இது தான். எப்படி படிக்கிறது தெரியலை, இதன் அடிப்படையில் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் அளிப்பதுன்னு தெரியலை. இதை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா இலகுவான முறையில் வந்து தெரிவு செய்து கொள்ளலாம். நானும் ஓடியில் படிக்கும் போது எனக்கு ஆன்சர் தெரியாத டைம் என்ன செய்வேன், கண்ணை மூடி டிக் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா கையில் எண்ணி போடுறது, இந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன். அது தவறு நான் எப்போ உணர்ந்துக்கிட்டேன்னா அட்வான்ஸ் லெவல் வந்த பிறகு தான் நான் உணர்ந்துக்கிட்டேன். ரீசன் வந்து என்னோட ஓடியில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப டவுன், ரொம்ப குறைவு. அதை நான் சரி செஞ்சுக்கிட்டேன். எங்கே சரி செஞ்சுக்கிட்டேன்னா அட்வான்ஸ் லெவலில் வந்து நான் சரி செஞ்சுக்கிட்டேன். இந்த முறையில் தான் நம்ம செஞ்சு ப்ராக்டிஸ் எடுக்கணும். அப்போ தான் அது ஒரு சிறந்த ஒரு ரிசல்ட்ஸை எடுக்க முடியும். ரிசல்ட்ஸ் எடுத்தால் மட்டும் போதாது, என்ன செய்யணும், ஒரு யூனிவர்சிட்டி போகலாம். யூனிவர்சிட்டி போயிட்டு அங்கே ஒரு கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏதோ ஒரு ஜொப்புக்கு போக போகிறோம். நம்ம இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா எதுக்காக படிக்கிறோம், ஏதோ ஒரு ஜொப்பை தேடி நம்மளோட லைஃப்பை நம்ம பார்த்துக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம். ஸோ அது மட்டும் ஒரு காரணம் இல்லை. நம்மளோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்கணும், அவங்களை எதிர்காலத்தில் நல்லா பார்த்துக்கொள்ளணும். இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தானது நம்ம படிக்கிறோம். ஸோ படிக்கிறதுக்கான மெத்தடை கிளியராக விளங்கிக் கொள்ளுங்க, எந்தெந்த முறையில் நம்ம படிக்கணும்னு. ஸோ இந்த முறையில் நீங்கள் படித்து பாருங்க, உங்களுக்கு வந்து சக்ஸஸாக இருக்கும். அடுத்து இன்னொரு காணொலியினோடாக இந்த டீச்சர்ஸ் கைடு, இதை வந்து எவ்வாறு நீங்கள் யூஸ் பண்ணலாம், அட்வான்ஸ் லெவல் உயர்தரம் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கைடுன்னு இருக்குது. அது வந்து எவ்வாறு நான் யூஸ் பண்ணலான்னு ஏதாச்சும் ஒரு இயர் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், மற்றதை படித்து இந்த வீடியோ பார்த்துருக்க மாணவர் வந்து உங்களுக்கு இப்போ போன்றுச்சுன்னா போய் சர்ச் பண்ணி பாருங்கள் டீச்சர்ஸ் கைடுன்னு. கண்டிப்பாக அது வரும். அது வாரத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை டவுன்லோட் பண்ணதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பாஸ் பேப்பரோட ஒப்பிட்டு பாருங்கள், அப்படி மாடல் பேப்பரோட ஒப்பிட்டு பாருங்கள். அதில் இருக்கிற தனது கொஸ்டினாக இருக்குது, அதில் கேட்கறது தனது உங்களோட கொஸ்டினாக ஆன்சராகவும் வந்திருக்கும். இன்னொரு காணொலியோட சந்திப்போம். நன்றி.